பிறப்பும் இறப்பும் எல்லாருக்கும், மனிதர்களாக பிறந்தவர்கள் எல்லாருக்கும் பிறப்பதும் இறப்பதும் சகஜம். இதே வெளிநாட்டுலலாம் அதை இப்ப ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா, he passed away, he died அப்படின்னு சொல்லுவாங்க. passed on அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும் அவர் எப்படி இறந்தார்னு எப்படி தெரியும்? தெரியாது. அப்புறமா நாம கேட்போம், what happened, why did he die அப்படி அந்த மாதிரி கேட்போம்ல. ஆனா தமிழ் மொழிக்கு ஒரு தனி சிறப்பு என்னன்னு கேட்டா, அந்த காலத்தெல்லாம் ஒரு கடுதாசு கார்டு வரும். அது ஓரத்துல மஞ்சள் குங்குமம் தடவி இருந்தா கல்யாண விஷயம்னு அர்த்தம். ஓரத்துல கருப்பு மை தடவி இருப்பாங்க. அப்படின்னா அது இறப்பு செய்தி கொண்டு வர ஒரு கடிதம் அப்படின்னுட்டு. தந்தி வந்தா என்னன்னே தெரியாம கொய்யோ முறையோன்னு கத்துவாங்க. அப்புறம் அதுல ஒண்ணுமே இருக்காது, ஆம்பளை குழந்தை பிறந்திருக்குன்னு போட்டிருப்பாங்க. தந்தினாலே பயப்படுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை எழுதுற பொழுது இந்த தமிழ் மொழிக்கு தனி சிறப்பு உண்டு. என்னங்க சிறப்பு அப்படின்னு கேட்டா, ஒருவர் நிறைய பரிபூரண ஆயுள் வாழ்ந்து இறந்தால் அன்னார் காலமானார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சிவலோக பிராப்தி அடைந்தார்கள், வைகுண்ட பிராப்தி அடைந்தார்கள்ங்கிறது அதுக்கு கடைசியில அதையும் எழுதுவாங்க. ஆனா அந்த காலமானார் அப்படிங்கிறது, அப்பா ஒன்றும் கவலை இல்லைப்பா, அவர் நல்ல பூரண ஆயுசு, நல்ல என்னப்பா 99 வயசுல தானேப்பா இறந்துருக்கிறாரு, காலமானார். அடுத்தது திடீர்னு ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, மாரடைப்பினால் திடீர்னு இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. என்னமோ எனக்கு செய்யுது, ஒரு வா தண்ணி கொண்டான்னு சொல்லி தண்ணி கொண்டு வரதுக்குள்ள உயிர் போகுது இல்ல, அவங்கள மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இறப்புக்கே காலமானார்னா ஒரு பொருள், மரணம் அடைந்தார்னா இன்னொரு பொருள். அப்புறம் சில பேர் ஆக்சிடென்ட்ல இறந்துருவாங்க. வீட்டை விட்டு கிளம்பி இருப்பாங்க, ஏதோ ஒரு பஸ்ஸோ கிஸோ ஏதோ இடிச்சு அவங்க இறந்துட்டாங்கன்னா, அவனுக்கு ஆயுசு 100 இருந்திருக்கலாம். ஆனா அந்த 37 வயசு 57 வயசுல எல்லாம் சாகணும்னு இருந்ததுன்னா அது அகால மரணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை குறிப்பிட்ட உடனே, அடாடா அகால மரணமாமே அப்படின்னாக்கா ஏதோ ஆக்சிடென்ட்ல தான் அவர் போயிருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாங்க. உயிர் நீத்தல் அப்படிங்கிறது காதல் தோல்வி, பள்ளிக்கூடத்துல படிக்க முடியல, காலேஜ்ல பாஸ் பண்ணல, வீட்டுல ஒரே ப்ரெஷர் அப்படியெல்லாம் இருந்தாக்க இதுங்களே எதையான்னு பண்ணிக்கிட்டு சாக அடிச்சுக்கிறாங்க பாருங்க. தற்கொலை செய்து கொள்வதை உயிர் நீத்தார் அப்படின்னு போட்டாக்க, சாதாரணமா இவன் காலமும் ஆகல மரணமும் அடையல, இது வேற அப்படிங்கிறது புரியும். உயிர் நீத்தார்ங்கிறது அவரா உயிரை நீத்து கொண்டார் அப்படின்னு அர்த்தம்.